ஸோ மக்களே வணக்கம், நான் உங்கள் மிதுன் ராம்ஜி, அதாவது ஷார்ட்டாக சொன்ன எம்டிஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் கப் 2026 இங்கே போட்டிருக்கேன், அதனால் படிக்கிறேன். பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 நேற்று போட்டாச்சு, ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு. என்னென்னா மைக்ரோஃபோனை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆகலை, ஆனால் மியூசிக் மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி அதை விட்டுருங்க, நான் எடிட் பண்ணி போட்டேன், போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம போன மேட்ச் இந்தியா வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த மேட்ச்சு அதே இந்தியா வச்சு 2 மேட்ச் விளாண்டுருப்போம். இன்றைக்கி 2 மேட்ச் விளாட போகிறோம். ஸோ இன்றைக்கி பொசினா அண்டு கோவிந்தா அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ டிஷர்ட்டு இந்த கலர் இருக்கட்டும். ஸோ பால் நம்ம மாற்றிடலாம், இந்த பால் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த மேட்சை விளையாடுறதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ சுனில் செட்டி எப்போவுமே கேப்டன். ஸோ மேட்சுக்குள்ளே போகலாம். இந்த ஆடு தொலை தாங்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் ஆடு போட்டு தொலைகிறானுங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறே ஆடு, அவன் இன்டர்வலாக ஆடிச்சு, ஃபஸ்ட் ஹாஃபாக ஆடு, அவன் முடிச்சிட்டே ஆடு, அந்த மாதிரி ஆடு போட்டு கொள்றானுங்க. சரி வாங்க அதெல்லாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு போய் மேட்ச் விளாடுவோம். அடி அடி சுனில் செட்டி, அடி சுனில் செட்டி, அடி அடி அடி, அவ்வளோதான். போ 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 போ. ஐயோ அவனுக்கு பாஸ் பண்ணுறேன். டி அவனுக்கு பாஸ் பண்ணாதரா. அடி அவ்வளோதான், அவனுக்கு பாஸ் பண்ண. சுனில் செட்டி யாரோ அடிக்கணும், அடி அவ்வளோதான். கன்ஃபியூஸ் பண்ண வரானு. ரெட் கார்டு கொடுங்கடா, ரெட் கார்டு கொடுடா. இருங்க அங்கே ரெஃப்ரி கிட்டே போ ட்ரை பண்ணு. போகிறாங்க போகிறோம் நல்லா ஃபாஸ்ட்டாக. என்ன அவனுக்கு பிரச்சனை? போ அவ்வளோதான். என்ன போடா அங்கிட்டு போ. ரெட் கார்டு. ஏன்டா அவனுக்கே பாஸ் பண்ணுறீங்க எல்லாரும்? அவ்வளோதான். போ நல்லா ஸ்ட்ராங்கா. அவ்வளோதான். சுனி வச்சுட்டு அவனுக்கு கூட அப்படியே கன்ஃபியூஸ் பண்ண. பாய். பாஸ். அவ்வளோதான். கோல் போ. ஏறா விட்டுறா. அவ்வளோதான். பாஸ். அவனுக்கு பாஸ் பண்ணாதீங்கடா மென்டல். ஏறா அவ்வளோதான். ஏறா ஈஸிரா. அவ்வளோதான். எடுக்க விடுங்கடா. யார் அவன்? கேப்டனா அவன் இல்லையே, இப்படி விளாட்றான். போ அங்கிட்டு போ. சுனில் செட்டி எங்கடா? போடா அங்கிட்டு. சும்மா கடுப்பேத்துறான். கடுப்பேத்தாதான் குறா போல போ. போடா அந்த போடா. அவ்வளோதான். போ பாஸ் பண்ணு. போடா அங்கிட்டு போ. போட அங்கிட்டு கோல் அடி. போட நானே போய் குத்துட்டேன். ஸ்லைடு போ. ஸ்லைடு சரி அடிக்க மாட்டான். பார்க்கலாமா? அடிக்க மாட்டான். ஒன்றும் இல்லை, அடிக்கவே தெரியாது அவனுக்கு. நேராக அவனுக்கு கிளிக் பண்ண அவ்வளோதான். யாரோ அதான் சுனில் செட்டி இல்லை இருக்கா. அவ்வளோதான். போ. அவ்வளோதான். பாய். இந்த பக்கம் போங்க, அப்படியே அந்த பக்கம் பாஸ் பண்ணுவேன், இந்த பக்கம் பாஸ் பண்ணுவேன், அப்படியே கோல். அவ்வளோதான். இப்படி சொல்ல மாஸ்டர் பிளான்னா இதுதான். இந்த மாஸ்டர் பிளான்காக நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். நீங்களாம் மாசான பிளானு. அப்படியே ஒரு கோல். அந்த இதை கோல் கீப்பர் பாருங்க, அடிச்சதுக்கப்புறம் இப்படி டைவ் அடிக்கிறான்.
அடிச்சு எவ்வளோ டைவ் அடிக்கிறேன். எடுங்கடா எடுங்கடா பால் எடுங்க. அவ்வளோதான். எடு அவ்வளோதான். போ 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 போ. அதான் ஃபஸ்ட் ஆஃப் முடியணுமா? சே, எங்கள் கோல் வேணும் எனக்கு. கோல் மொமெண்ட். இதுதான் மாஸ்டர் பிளான். இப்போ அங்கே பாருங்களேன், அந்த கோல் கீயை பாருங்களேன், அங்கே அடிஷ்டத்துக்கு இது பண்ணுறான் டைவு. நீங்கள் வேணால் பார்க்கலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. சுரேஷ் செட்டி மட்டும் அடிச்சிடலாம். சூப்பர். ஆக்சுவலி நடுவில் ஆடு எடுத்து நான் கட் பண்ணி போடுறேன். கடுப்பாக வருதுங்க அதெல்லாம். சரி, நம்ம தான் பஸ். அவ்வளோதான். போ. சிங். நம்ம வேணால் பேர் மாற்றிடலாமா? இவங்களுக்குலாம் பேர் மாற்றுற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். போடா. அவ்வளோதான். போறேன்ட்டு ஏறா. அவ்வளோதான். குறு பஸ். போடா. இவன் தான்டா கடுப்பேற்றுறான். அடி. அர்ரா, ஈஸியா அது ஈஸியா. போ. பஸ் அனுப்பா. அடி. அட்ரா. இருறா பாடர்றா. போ. ஒன்றும் இல்லை. ஐயோ, சரி, பரவாயில்ல. எடுத்துரு. ப்ரெஸ். அவ்வளோதான். போ. டிக். அவ்வளோதான். போடா. அண்டு போடா மென்டல். அடி. கிக்கு. கோல் இல்லை. பரவாயில்ல. அடி போட. அப்படி எனக்கு தான் வரும். கண்டிப்பாக எனக்கு தான் வரும். அவ்வளோதான். பஸ். அவ்வளோதான். சொன்னேன்ல, அவனுங்க அடிக்கவே தெரியாது, எனக்கு அடிப்பானுங்க. கோல்கி வேஸ்ட்டு இவனுங்க. கோல்கி போ. அவனை பாஸ் பண்ணாத. அவ்வளோதான். எடுத்துட்டு போ. அடி. என்னடா அடிக்க மாட்டேங்கிற? என்னடா அவன்? எடுத்துறா. அவ்வளோதான். ஒரு லாங் ப்ரெஸ். படா அங்கிட்டு. ஐயோ, எடுத்துட்டு. அவ்வளோதான். போ. படா. சும்மா கடுப்பேற்றிக்கிட்டே இருக்க. சப்ஸ்டிடியூஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். பாய். அவனுக்கு அவ்வளோதான். பஸ். அவுட் சைடா? இந்த ஆஃப் சைடா? எப்படி? எங்க எனக்கு இந்த ஆஃப் சைடு சுத்தமாக புரியலங்க. சரி, பரவாயில்ல. போ. ப்ரெஸ். ஃபஸ்ட்டு ஓடு. சொல்லு செட் எடுத்துரு. அவ்வளோதான். பஸ் போடா. அண்டு போடா. போடா. இங்கிருந்து கோல் அடி. என்னடா நீங்கள்? நான் இப்போ எப்போ 2 சப்ஸ்டிடியூஷனில் இருந்தது. இப்போ எப்போனாலும் எனக்கு தான் வரும். கவலைப்பட தேவையில்லை. பாஸ் மட்டும் கொடுத்துடலாம். அவ்வளோதான். போடா. போடா. ஆகிட்டுப்பா. போ. மாஸ்டர் பிளான். மறுபடியும் மாஸ்டர் பிளான் ஒர்க் ஆகியே ஆகணும். போடா. அங்கிட்டு போடா. என்னடா நீங்கள்? இருறா. அவ்வளோதான்டா. போடு. ஐயோ, போங்காடி. போங்க. அவ்வளோதான். ஐயோ, தர்றா. என்னாச்சு? அச்சோ. அப்பாடா. அடிக்கலாம். உங்களுக்கு அடிக்கவே தெரியாதுங்க. வாங்க நேரம் எனக்கு அடிப்போம். எடுத்து பஸ். அவ்வளோதான். பஸ். அவ்வளோதான். பாஸ் பண்ணிட்டே இருங்க. போடா. குறுக்க வந்த கௌசிக் வந்த மாதிரி. என்னடா இத்தனை இது வருது? போடா. ஓவர். பரவாயில்ல. செம்மையான கோல். எத்தனை கோல் அடிச்சுதான் எனக்கே வந்துச்சு. ஒரு கோல் தானா அடிச்சனா? ஏன்னா 3 கோல் 4 கோல் அடித்த மாதிரி இருக்கு. மிஸ் பண்ணதா அதெல்லாம்? அவனுக்கு தாண்டா நிறைய ஃப்ரீ கிக் பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஒரு ஃப்ரீ கிக் பண்ணல. ஆனால் ஆன்டால் எல்லாமே நம்ம தான் அதிகம். ஆமாம், எல்லாமே நம்ம தான். 77.
ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு? ஓ இதெல்லாம் இருக்கா? இல்லை நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இப்போ தான்டா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் ஒரிஜினல் மேட்ச். இந்த வாட்டி ஜெயிக்கிறோம்டா. இந்த வாட்டி ஜெயிக்காம விடவே கூடாது. இந்த மாதிரி ஜெயிக்கலன்னா அப்போ நம்ம போக மாட்டோமோ? அப்போ வாங்க இந்த இன்னும் ஒரு கேம் விளாட்லாம் வாங்க. யார் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. சரி வாங்க. சுனில் செட்டி. பேர் மாற்றணும் இருந்தோம்ல, அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ரோப்ளாக்ஸ் வீடியோவாக போடணும். ரோப்ளாக்ஸ் ரைவல்ஸ் இருக்குது, 99 இருக்குது, எங்கேயோ என்னென்னமோ போடணும். டைம் வேறு கிடைக்கல. நான் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த யூடியூப் சேனலு. நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் போன வாரம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருந்தது. ஷெட்யூலே போட்டு இப்போடா இன்னும் வேறு ஒருத்தங்க திருடுறாங்க. பேசும்போது ஆட வரல. பேசாமல் இருப்போமா? இல்லை ஆட முடியாது. அவ்வளோதான். ஈஸிடா. எர்றா ஈஸி. அவ்வளோதான். பாஸ் பண்ணு. இப்போடா போடும். எங்கே பாஸ் பண்ணு? அவ்வளோதான். போடான்ட்டு. இவனுங்க கடுப்பேற்றாதீங்களாடி. போடான்ட்டு கடுப்பேற்றுறானுங்க. போடான்ட்டு இங்கேருந்து ஒரு கோல் எடுறான். அவ்வளோதான் விளக்கம். அப்போ ஃப்ரீ கிக். பெனால்ட்டி. ஆனால் சேர்ந்து அடிப்பேன். நீ எங்கே சொல்லுங்க. போயிரு. கோல். Sunil Chatti. Big heart. Hit man. Babaji. Tala reason. எம்பாப்பு. போ. அடி. யாராவது ஃபவுல் பண்ணுங்கடா மறுபடியும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். என்னப்பா போடாங்கிட்டு இவங்க இங்கே இருந்தாலே பயமாக இருக்குங்க. போடா. இதுக்கு தாங்க சொன்னேன். இந்த பையன் தாங்க. அங்கிட்டு போ. போடா. அடி. அப்போ 2வது கோலுங்க. ஐயோ. ஆமாம், போன வாட்டி நம்ம யார் கூடயோ ஆடணும். ஏதோ 2 பேர் இருந்தது ஆண்ட்ருன்னு. அவனுங்க அப்பா இவனுங்களும் கனடாவும் ரொம்ப டஃப்பாக கொடுக்குறானு. ஆக்சுவலி இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும்ல. ஜெயிச்சிரும் விடுங்க. போ. இந்த வாட்டி கொஞ்சம் பொறுமையாக ஆடலாம். போடா. நான் எப்படி தான் ஸ்கெட்சு. அப்போ அங்கே பாஸ் பண்ணு. ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம இதெல்லாம். பிளான் ஸ்மூத்தாக இருக்கும். ரஷ்ஷாக இருக்காது. போ. எல்லோ கார்டு. மறுபடியும் எல்லோ கார்டு வாங்காத. அங்கிட்டு போ. இரண்டாவது கோல் அடிச்சிட்டேன். அதுவும் வேறு யாரும் அடிச்சிருக்காங்க. யாரும் தெரியல. சாரி. செமையான கோல். கரெக்டாக கார்னரில் வச்சிருக்கோம். தொமையல் ஸ்கூலில் எனக்கு எவ்வளோ பெரிய கோல் கீ தெரியுமா? எனக்கு பிடி பீரியட் நான் தான் கோல் கீப்பர். எப்படின்னா எங்கள் பிடி பீரியட் அப்படியே இது மேட்ச் மாதிரி. மேட்ச்னால் நம்மள சும்மா தானே மேட்ச் ஆடணும். இது ஒரிஜினல் மேட்ச் மாதிரி இருக்கும். HSL மேட்ச் மாதிரி இருக்கும். ஆக்ஷன்லாம் எடுத்து என்ன சொல்லுவேன்னா ஆக்ஷன்லாம் எடுத்து டீம் பிரித்து அதில் நான் ஒரு டீமு. எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ஃப்ரெண்ட் டீம் தான். நாங்கள் எல்லோரும் ஒரு டீமு. அதில் நான் கோல்கி இன்றைக்கி செம்மையாக பிரிச்செடுத்தேன். அதில் எனக்கு தெரியாது. நான் லாஸ்ட்டாக ஒருத்தன் கை வச்சான் பாலில். ஸோ நான் அடிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கொஞ்சம் எப்படி சொல்ல ரொம்ப கெஞ்சினேன். அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் தான் அடிப்பேன்னா. நீ தானே கேப்டன், நீ எப்போயாவது அடிச்சுக்கோ, நான் அடிச்சிக்கிறேன் இந்த வாட்டின்னு. ஓகேடான்னா. எப்படின்னா அப்போ 1-1 இருந்தது. ஓகே, அந்த முக்கியமான கோலை நான் அடித்தேன். எப்படி முக்கியமான கோல் அதுவும் மேம் பிடி மேம் சொன்னாங்க, வாடா முடிச்சிடா பிடி பீரியட், ஒழுங்கா கிளாஸ் போங்கடா, போய் சாப்பிடுங்கடா லஞ்ச் பீரியடா அப்படின்னாங்க. மேம் ஒரே நிமிஷம் இந்த கோல் மட்டும் அடிச்சிடும் மேம் அப்படின்னு நான் போய் நின்று பாருங்க நெருப்பாக வந்தது. அவ்வளோதான், ஒரு கோல் டீமுக்காக எடுத்து கொடுத்தேன். எல்லோரும் ஓடி கட்டி பிடிச்சி தூக்கி அப்படியே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லணுன்னு ஆசை. ஆனால் ஆக்சுவலி நான் அடிக்கலை. கோல் அடிக்கலைன்னு பெனால்ட்டியே நான் அடிக்கவே இல்லை. பெனால்ட்டி இன்னொருத்தன் அடித்தான். அதுவும் என்ன தெரியுமா, இவனுங்க எல்லாருமே இதிலெல்லாம் அங்கே பாருங்களேன். இப்போ ஒரு பெனால்ட்டி நடக்குது.
இவனுங்கெல்லாம் சைடில் அடிக்கிறானுங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா கோல்கி நடுவில் நிற்பானா, நடுவில் அப்படியே கை கடிக்கிறானுங்க. செம்ம கடுப்பாக வரும். லாஸ்ட் ஒன்று ப்ளீஸ் அவன் அடிக்க மாட்டான்டா. ஆக்சுவலி அவனுக்கு ஃபுட்பாலே என்னன்னே தெரியாது. அவன் ஸ்போர்ட்ஸ் மேனே கிடையாது. அவன் ஃபுல்லாக விளையாடுனா எடு சொல்ல கிளாஸ் எப்படியா கட் அடிக்கலாமன் தான் இருப்பான். அவனுக்கு போய் சான்ஸ் கொடுக்குறாங்க கேப்டனு. நான் கேட்டேன், அப்படிலாம் இல்லை, விளையாடுவான், ரொம்ப இல்லை, ஆனால் ஓகே ரொம்ப இல்லை. ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர், நான் ஒத்துக்கிறேன், நான் கிரிக்கெட் பிளேயர். நான் அடிக்கிறேன்னு சொன்னால் அவன் விடலை. ஸோ என்ன ஆயிடுச்சு, நான் அடிக்காதனால அந்த கோல் நேராக கைக்கு போனதுனால மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. செம்ம வெறியாயிடுச்சு. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு ஆக்ஷன் நடத்தி இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான டீம் நம்ம எங்கள் டீமில். எப்போனா ஃபுட்பால் பிளேயரே ஒரு 2 பேர் சூப்பரான ஃபுட்பால் பிளேயர் எங்கள் டீமில் இருக்கானுங்க. அதை அப்படி இருந்து கூட நம்ம ட்ரா. அவங்க டீமில் ஃபுல்லாக குட்டி கொஞ்சம் தெரியாத படிப்பாளிலாம் இல்லை, தெரியாது அவங்களுக்குலாம் ஃபுட்பாலு. அப்படி இருந்துமே எங்களால் ஜெயிக்க முடியல. அதுதான் எனக்கு செம்ம வெறியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன போய் சாப்பிட்டு நல்லா தூக்க கலாயத்தில் கிளாஸை கவனிச்சு அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ மேட்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி போகிறோம், கமெண்ட்ரி பண்ண வருங்க. போகிறாங்க இருப்பாங்க. எடுத்தாச்சு, போ பால் அவுட் ஆகலை தடுத்துருக்காங்க. பால் அவுட் ஆகிடுச்சுங்க. த்ரோ இன் த்ரோ யாருக்கு த்ரோ அடி? ஐயோ, யாருக்கோ த்ரோ வச்சிட்டேனே. வேலை அடி, இங்கேருந்து அடி, அவ்வளோதான். அப்பாடா, இன்னொரு கார்னர் கிக்கா. அப்படியே நல்லா தூரமாக இருக்கிறானுங்க. இங்கே வாடா அடி, ஷூட். இன்னொரு கார்னர் கிக். அப்பா தேங்க்யூடா. யாருக்கு? இந்த பக்கமா? இந்த மறுபடியும் சுனில் செட்ரி போ அடி, அவ்வளோதான். கோல். சூப்பர் ப்ளீஸ் நான் பண்ணுறேன், பரவாயில்ல. பண்ணியாச்சு. அப்பா எத்தனை கோல்? 5 கோலா? 5 4 3 5 அப்பாடா 5 அடிச்சாச்சு. பேசிகிட்டு இருக்கும் போதே ஐ திங்க் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தேன். அதில் மேட்சே கவனிக்கலன்னு இல்லை, பேசிட்டே இருந்தேன். எல்லோ கார்டு. குர்ரா அவ்வளோதான். ஐ திங்க் மேட்சே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு கோல் ஏறா. ஐயோ, அவன் கையில் பட்டிருந்தா சூப்பராக இருக்குமே. கையில் பரவாயில்ல. இன்னும் 10 செகண்ட் இருக்குது. 10 நிமிஷம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 10 நிமிஷம் இருக்குது. 10 செகண்ட் இருக்கு. ஐயோ, வளர ஆரம்பிச்சிட்டேன்டா. போ பாஸ் பண்ணு. இவனுக்கு பாஸ் பண்ணு. அவனுக்கு பாஸ் பண்ணாதடா, இவனுக்கு பாஸ் பண்ணுறான். அண்டு எடுக்காதடா. போங்கடா, யாராவது போங்கடா. அவ்வளோதான். ஐயோ, எல்லோ கார்டுறா. இப்போ என்னது? பெனால்ட்டியா? பெனால்ட்டின்னு தான் நினைக்கிறேன். என்னடா அது நியாயமே? நான் அப்போல்லாம் இல்லை, கேம் படி பார்த்தா இது தப்பு. நம்மளுக்கும் ஒருத்தன் எல்லோ கார்டு கொடுத்தான், நம்மளுக்கு மட்டும் பெனால்ட்டி கொடுத்தானுங்க. அவனுங்களுக்கு மட்டும் ஃப்ரீ கிக் கொடுக்குறாங்க. என்ன நியாயம் அது? எனக்கு பெனால்ட்டி தடுக்கிறது எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஐயோ அதான் என்ன நியாயம் அது? நம்மளுக்கு தானே எல்லோ கார்டு பண்ண, அப்போ அவங்களுக்கும் பெனால்ட்டி தானே கொடுக்கணும். இதில் என்ன நியாயமே இல்லை. அப்போ எனக்கும் ஃப்ரீ கிக் தான் கொடுத்துருக்கணும். நான் கரெக்டு தானே? உனக்கு இது லக்குடான்னு சொன்னீங்கன்னா லக்கு தான். இருந்தாலும் இப்போ நான் பாகிஸ்தான் எடுத்துகிட்டு இந்தியாவாக இருந்திருந்தால் உங்களுக்கு கோவம் வந்திருக்கும் தானே? சொல்லுங்கள். அஜிச்சோ அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு கோல் அடி. அப்பா எஸ் சாங்கா. யார் பொண்ணு மாதிரி இருக்கான்? 7ஆம் நம்பர் நல்ல எனக்கு பிடிக்குது. தேங்க்யூ 7 தோனி, அப்புறம் ரொனால்டோ. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க ஷார்ட்ஸில் ஏதோ கேவலமான ஒரு எடிட்லாம் போட்டிருப்பேன். ஸோ மேட்ச் முடிஞ்சிச்சு. வாட் ஸ்லோ கேம். ஸோ வாங்க கோல் மூமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பெனால்ட்டியோட ஆரம்பிக்கிறோம். அட்ரா வா வாட் அ கோல். சைடில் அடிச்சிருக்கோம், டாப் ஆஃப். நெக்ஸ்ட் என்னது? இதா இவனுங்களை என்ன தெரியுமா? இவனுக்கு பால் வச்சுருமோ பிடிக்கிட்டு போகிறானுங்க.
எனக்குலாம் இப்படி பண்ண ஒரிஜினலாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பிடுங்கலான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சைடில் அந்த இது ஃப்ளாக் இருக்குல்ல, இந்த சைடில் ஒரு ஃப்ளாக் இருக்குல்ல, அதை தூம் மண்டையிலே அடிப்பேன். பிடுங்குறானுங்க, அதுதான் கடுப்பாக இருக்குது. கோலடி போகிறோம், நீ எண்ணத்தில் இருக்கும்போது இந்த ஹாலன் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து பிடுங்குவானுங்க. ஸோ சுனில் செட்ரி மட்டுமே 4 அடிச்சிருக்காங்க. ஸோ சிங்னு ஒருத்தங்க, அப்புறம் சாங். ஓகே, கோல் மொமெண்ட்ஸ் பார்க்கலாமா? இல்லை வேணாம், அதான் பார்த்துருமே. இது மட்டும் பார்ப்போம். பெனால்ட்டி இங்கே பாருங்களேன், பெனால்ட்டி இப்போது சைடில் அடிக்கிறான். அங்கே பாருங்கள், சைடில் அடிக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு, அப்படி அங்கே கோலுக்கு நிற்கிறாங்களா, அதுக்கு நேராக கீழே அடிக்கிறானுங்க, மேலே கூட அடிக்க மாட்டேங்கிறானுங்க. அப்போ எவ்வளோ கடுப்பாக வரும். எனக்கும் ஒரு பெனால்ட்டி வந்தது, அதுவும் அப்படி தான் அடிக்கிறானு. இவனுக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமா? இதில் ஆக்ஷன் இருக்கும்போது நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு வருவானு. ஸோ இப்போ தான் நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பைடர்மேன் ஆட் வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, யாரெல்லாம் நீங்கள் ஸ்பைடர்மேன் பார்த்துருக்கீங்க? ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, அதில் ஒரு சீன் வரும், ஸ்விம்மிங் பூல் சீன். அதை எப்படி ரியாக்ட் பண்ணுங்கள் 1 to 10? ஐயோ பார்க்க ஒருத்தர் இங்கே பாருங்கள், கிரிக்கெட் விளையாட போகிறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், பிராண்ட் நியூ டே பார்த்தியாடா? பார்த்துட்டேன்டா அப்படின்ற. அதுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் சீன் எப்படா இருந்தது? டே இதைத்தான் பேசக்கூடாது, எவ்வளோ சீன் இருக்குது, இந்த சீனை போய் பேசணுன்னா நிஜமாவே நான் போனேன் இது பக்கத்தில் எல்லாருமே ஆணும் பார்த்தாங்க. அப்போவே எனக்கு செருப்பை கழட்டி அடிக்கணும்னு தோணுச்சு, ஆனால் அடிக்கலை, ஏன்னா என் டீமு. ஸோ இன்னொரு கேம் வேணாம், 21 minutes ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் டைம் என்னென்னா 10 டைமு. எனக்கு இப்போ நான் எடுக்கிற ரெக்கார்டு 10. நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குது, நான் உட்காந்து விளையாண்டுருக்கேன் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, யாரெல்லாம் வந்துருக்கான்? இவன் வரக்கூடாது, இருங்க. என்னது இது? ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? ஓகே ஓப்பா ஏங்க, இப்போ தாங்க என் மனசே ஆறுது. இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட்லேயும் ப்ரூவ் பண்ணிடுச்சு ஸ்பெயின் தான் இதுன்னு. அங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் 3rd ரோவில் போர்ச்சுகல் 3 டீமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போர்ச்சுகல் வர்சஸ் என்னன்னு தெரில, அர்ஜென்டினா வர்சஸ் ஸ்பெயின் ஜெயிச்சிச்சு. ரொம்ப எப்படி சொல்ல, அப்படியே ஆகாயமில் இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு அர்ஜென்டினா சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா மெஸ்ஸி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் சில வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், அது நான் எப்படி சொல்ல, உங்களை நான் இதுவே பண்ணல, இது ஒரு நல்ல டீமே இல்லை, கேவலமான டீம் அப்படின்னு சொல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அர்ஜென்டினா பிடிக்காது. ஆனால் நான் இப்போ போட்டிருக்கதே அர்ஜென்டினா ட்ரெஸ், ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு யூஸ்வலாக எனக்கு இந்த டீம் பிடிக்காது. நான் எப்போ ஃபீஃபா பார்த்தாலும் ஒன்று அர்ஜென்டினா மேட்ச்சும் பார்ப்பேன், ஆனால் அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஸோ வேறு பாகிஸ்தான் எங்கே? பாகிஸ்தான் இல்லையா? சரி, ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இதோட இந்த கேமை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ட் 3யோட மீட் பண்ணுறவங்களோட. அது வரைக்கும் டாட்டா பாய். எல்லோரும் நல்லா படிங்க. அடல்ட்ஸாக இருந்திருந்தால் நல்லா என்ன சொல்கிறது, அடல்ட்ஸாக இருந்திருந்தால் வெல்டனுங்க, வேலைக்கு போகிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, வெல்டன். சின்ன பசங்க நல்லா படிங்க, படித்தாதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்பாதிக்க முடியும். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், ஏன் வீடியோவில் கூட இல்லை, இங்கே கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் படிக்காமல் ஏதோ 1க்கு 2 ஏதாவது 100 ரூபா இதுக்காக வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க, தயவு செஞ்சு நல்லா படிங்க. நான் டாப்பர் தான், நான் சொல்லிக்கிறேன், நல்லா படிங்க, உங்களுக்கு பிடிச்சி படிங்க, அது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஸோ ஓகே, பாய் டாட்டா பாய்.